ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ ஒரு 7 மணி இருக்கும். சமையல் வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது. எப்போதும் போல் பிரண்ட துவையல் மட்டும்தான் இனிமேல் வதக்கணும். இன்னைக்கு வந்து அம்மா டே ஷிஃப்ட் போகிறாங்களா, காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு சாப்பாடு சமைச்சிருவாங்க. ஈவினிங் டைமில் குழம்பு செஞ்சுருவாங்க. அவங்க சாப்பாடு சமைச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிறது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து போகிறது வந்து 6:15க்கு வண்டி வரும், அவங்க கிளம்புவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த டைமுக்கு எழுந்திரிச்சாதான் கரெக்டாக இருக்கும். நேற்று டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணனால இன்னைக்கு நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே அம்மாவுக்கு பால் காய வச்சேன். ஆனால் டீ கூட குடிக்க முடியல. வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. சில நாள் இப்படி லேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு பால்காருமே ரொம்ப லேட்டாக வந்தாங்களா, அதனால அவங்களால டீ குடிக்க முடியல. சரி வாங்க, வீட்டில் என்ன சமைச்சிருக்கோம், சாப்பிட என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். காலையில இங்கே செம்ம வெயிலுங்க. சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. பிரண்ட துவையல் மட்டும் வதக்கணுங்களா, அதனால் அடுப்பில் விறகு அப்படியே வச்சுருக்கேன். நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனை போட்டுட்டு தான் நின்னேன். செம்ம வெயில். ஸ்க்ரீன் போடலாட்டி இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். சரியாக தெரியாது, பயங்கரமாகவே இருக்குது. இங்கெல்லாம் சாப்பாடு சமைச்ச உடனே இந்த மாதிரி துணி போட்டு தான் மூடி வச்சுருப்பாங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு. இப்போ தான் வடித்து முடித்தேன். இது வந்து குருண அரிசி சாப்பாடு. குருண அரிசி கேட்டிருந்தீங்கல்ல, உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், குருண அரிசி சாப்பாடை அம்மா நேற்று புளிரசம் வச்சுருப்பாங்க போல். எனக்கு மட்டும் நான் தனியாக பிரட்டி எடுத்திருக்கேன். நான் காலையில் அதுதான் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு குழம்பு வந்து இங்கே பாருங்கள், முள்ளங்கி, முருங்கைக்காய், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாம் சேர்த்து சாம்பார். நேற்று ஈவினிங் வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு பாத்திரம் விளக்கணும். அதுக்கப்புறம் பொரியல் வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வேறு ஒரு கீரை இருந்தது. அதோட பேர் நான் அம்மா கிட்ட கேட்க மறந்துட்டேன். எனக்கு தெரியல அந்த கீரையோட பேர். காலையில் அம்மாச்சி செஞ்சு கொடுத்தாங்களாம். அம்மா எப்படி ஒரு 4:30க்கு எழுந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சனால 5 மணிக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல, அம்மா சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அம்மாச்சி கீரை பொரியல் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் நேற்று அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே ஒடிசாவில் வந்து முருங்கைக்கீரை வதக்குறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வதக்குனதும் வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் மட்டும்தான் சேர்ப்போமா. இங்கே வந்து எப்படி வதக்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆகணும்னு எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். காலையில் நான் சமைக்கும்போது ஜஸ்ட் வர சொல்லுமா, நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க வதக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே காலையில் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பிரண்டை வதக்கணும். இங்கே பாருங்கள், அம்மாச்சி பறிச்சுட்டு வந்து 2 நாளைக்கு மேலே ஆச்சு. அம்மா டே ஷிஃப்ட் போகிறாங்களா, நான் வேறு தஞ்சாவூர் போயிருந்தேன். அதனால் தனியாக செய்வாங்கல்ல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேயே வச்சுருந்துருப்பாங்க போல். இனிமேல் தான் வதக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனியாக குழம்பு வைக்கணும். அவருக்கு வந்து கருவாடு தக்காளி போட்டு தக்காளி தொக்கு மாதிரி செய்வேன். சரி வாங்க, குருண அரிசி பார்க்காதவங்களுக்கு இப்போ குருண அரிசி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன சின்ன அரிசி. இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன அரிசியாக இருக்கிறது தான் குருண அரிசின்னு சொல்லுவாங்க. சாப்பாடும் அதே மாதிரி சின்ன சின்ன சாப்பாடாக இருக்கும். அப்பாவுக்கு குருண அரிசி ரொம்ப பிடிக்குங்கிறனால தான் சிப்பமாக தூக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் தூக்கிட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க அம்மா. ஓகே, வீட்டில் என்னென்ன சமைச்சதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நான் சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணணும். முதல்ல பிரண்ட துவையலுக்கு வெளியே அடுப்பில் வதக்கிக்கலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி தொக்கு தானே, சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். கேஸில் சமைப்பேன். சரி நான் சமைக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நிறைய வீடியோவில் நான் வெறும் பிரண்ட துவையல் எப்படி வைக்கிறது, என்னென்ன கட் பண்ணுறோன்னு தான் உங்கள்கிட்ட அதிகமாக காமிச்சிருக்கேன். அதனால் இதுவே போதும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன், பிரண்ட துவையல் வதக்குனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக குழம்பு வைக்கணும்னு. இன்னைக்கு வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன குழம்புன்னு கேட்டார். சாம்பார் இருக்குன்னு சொன்னேன். சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு? ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை, ஒரு நாள் தினே தினே டேஸ்ட் பண்ணி ଶାଶୁ ଶ୍ୱଶୁର ଘର ଖାଇବେ ନା ଆଉ. ஓஹோ, அது தமிழ்ல எப்படி சொல்றது? ஒரு நாள் சாப்பிட்றாங்களாம். ஏன்னா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு இப்போதான் சாருக்கு தோணி இருக்குது. சரி எப்படி இருக்கு? பரவாயில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் என்னென்ன நீங்கள் சாப்பிட பழகிக்கிட்டீங்க சொல்லுங்கள்? ரசம், பிரண்ட துவையல், சாம்பார். கொடுங்க அவளுக்கு.
மேடம் இங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் ஒரே டைமில் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பிரண்டை துவையல் வேற கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு வந்து பிரண்டை நானே வதக்கி நானே அரைச்சிருக்கேன். எப்படி இருந்ததுங்க? காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? கொடுங்க அவளுக்கு. இன்னைக்கு நானே வதக்கி நானே அரைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்ணணும்டி. சொல்லுங்க. காரமா இருக்கு. நான் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் உங்களுக்காண்டி. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் மார்னிங் சாப்பிட்றதுக்காண்டி புளி ரசம் பிரட்டி வச்சுருந்தேன்னு. அதுக்கப்புறம் துவையல். இது வந்து பழைய குழம்பு தான், அம்மா குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. அது வெறும் குழம்பா இருக்கவும் சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதை முதல்ல சாப்பிட்டுட்டு லன்ச் டைமில் கூட சாம்பார் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்றேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். டைம் இப்போ ஒரு 4 மணி இருக்கும். காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போதுமே பாப்பாவை நான் அங்கன்வாடி கூட்டிகிட்டு போவேன். சில டைம் வந்து இங்கே புதுசுங்களா, அதனால் என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த நாளில் மட்டும் நான் அங்கே இருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் அங்கே இருந்தேன். கொஞ்சம் அடம் பிடிச்சா, ஆனால் டெய்லியும் நம்ம அங்கன்வாடி கூட்டிகிட்டு போகணும். அங்கே நானும் இருந்தேன். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு லன்ச் டைமில் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன வாழ்த்து மாதிரி சொல்லி கொடுப்பாங்கல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. அதை பாப்பா எப்படி சொல்கிறான்னு சொல்லி பாருங்களேன். நூலோ தொகுத்தோற்ற எல்லாம் தலை இறைவா உனக்கு நன்றி. சொல்லுவியா? சொல்ல சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் எங்களோட அப்பத்தா எங்களுக்கு முட்டை, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அரைச்சி முட்டை பணியாரம்னு சொல்லி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. துவரம்பருப்பு மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை, துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். என்னோட அப்பத்தா வந்து துவரம்பருப்பில் செய்வாங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் முட்டை வெங்காயம்லாம் சேர்த்து நான் முட்டை பணியாரம் எப்படி செய்கிறேன்னு வாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் மேரி சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்க. அவங்க ஒரு டெய்லர். அவங்க நைட்டி அதுக்கப்புறம் சேரீல எல்லாம் குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை தைச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி தைப்பாங்க. இப்போ நான் போட்டிருக்கிற நைட்டி வந்து அவங்க தான் தைச்சு கொடுத்தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க தைக்கிற நைட்டிலே எனக்கு நெக் சைடு அவங்க தைச்சு கொடுக்குற எம்ப்ராய்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வந்து நைட்டிக்குன்னு தனியாக துணியெல்லாம் விற்பாங்கல்ல, அங்கே துணியை வாங்கி இவங்க தைக்கிறாங்க. இது வந்து துணி சரிங்களா. இதில் வந்து பிளாக் கலரில் எம்ப்ராய்டரிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நெக்கு வச்சு பாருங்க, ஒயிட் கலர் லேஸ் கொடுத்து நடுவில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. நான் போயிருந்தப்போ தான் எனக்கு தைச்சு கொடுத்தாங்களா. நான் வந்து இந்த பால்ஸ் வச்சு கேட்டேன், கை சைடில் இந்த மாதிரி பால்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது அவங்க தைச்சு கொடுத்தது தான். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பேசி தைச்சு போட்டுக்கோங்க. துவரம்பருப்பில் முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக உங்ககிட்ட அளவு காமிக்கணும்ல, அதனால் இந்த சின்ன கிளாஸில் பாதி துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே இருக்குது. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். அங்கன்வாடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் பருப்பு ஊற வச்சேன். பருப்பு ஊற வச்சதுக்கப்புறம் பாப்பாவை குளிச்சு விட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ரெசிபி செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இருக்கலாம். நல்லா பருப்பை அலசிட்டு, இது சின்ன மிக்ஸி ஜார் தான், அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இது கூட சீரகம் மட்டும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருந்தா போதும். நான் முதல்ல கொஞ்சமாக எடுத்திருந்தேங்களா, அதை அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்குறோங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 டைம் சேர்த்து அரைச்ச மாவு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கணும். அதோட முட்டை சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முட்டை பணியாரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல துவரம்பருப்பு மாவு, அது கூட சேர்க்குறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 3 முட்டையை கலக்கி சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்க்கும்போது கையில் உதுத்து விட்டு சேர்க்குறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயமே இருந்தாலும் தாளிச்சாதான் ஒன்று ஒன்றா பிரியும் இல்லைங்களா? நம்ம வந்து இப்படியே பணியாரமாக ஊற்றும் போது நல்லா கையில் இப்படி ஒன்று ஒன்றா உதுத்து சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணியாரம் சுடணும். என்னோடய அப்பத்தா எங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பணியாரம் செய்யும்போது ஒரு அடுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி நம்ம செய்வோம் இல்லைங்க, அதே மாதிரி இந்த முட்டை பணியாரத்தில் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்களா, அதனால் செஞ்சு கொடுக்க சொல்ல முடியாது. உங்களோட பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி முட்டை பணியாரத்தில் உருண்டை குழம்போ பாட்டியோட கையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ பணியாரத்தை திருப்பி விட்டுட்டேன். பணியாரம் சுடும்போது நல்லா அனலில் சுட்டோம் அப்படின்னாவே கருகாமல் வெள்ளை பணியாரமாக இருந்தாலும் இனிப்பு பணியாரமாக இருந்தாலும் சூப்பராக வரும். நான் வந்து சிம்மில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 2 அடுக்கு எடுத்ததுக்கப்புறம் என்னோடய அப்பத்தா கிட்ட கொடுத்ததை ரியாக்ஷன் காமிக்கலான்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க தானே எங்களுக்கு சின்ன வயசில் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு நான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது நான் இங்கே வர்ற டைமில் தான். அவங்க செஞ்சு கொடுக்குறதுல எங்களோட ஃபேவரெட் இது. என் கையில் செஞ்சதை அவங்க சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சொல்லு அப்பத்தா, நீ செஞ்ச மாதிரி நானும் நல்லா செஞ்சுருக்கேனா இல்லை ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லு. சாப்பிட்டு சொல்லு. அமைதியா இருக்கு. உப்பு இல்லைங்கிறாரு இவரு, நீ என்னன்னா உப்பு கூட போச்சுங்கிற. சரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடு, உனக்குதான் வீட்டுக்குள்ள வைக்கிறேன், சாப்பிடு. என்ன பிடிக்கீங்களா? சரி போதும், நீங்க 2 பேரும் பர்சனலா அப்புறம் பேசிக்கோங்க. பேரனும் பாட்டியும் சொல்லுங்கங்க, எப்படி இருக்கு? இது அதிகமாக உப்பாயிடுச்சு. அப்ப உப்பு இல்லாததே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. உங்க பேச்சு கேட்டுட்டு தான் உப்பு கொஞ்சம் போட்டேன். அதிகம் போட்டேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? So fantastic, so wonderful, great. ஓகே, பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பத்தா செஞ்ச டேஸ்ட்டில் பண்ண முடியலாட்டியும் ஒரு அடுக்கில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இன்னொரு அடுக்கில் உப்பு கொஞ்சம் அதிகமாக மாறிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் யார் யார் உங்கள் பாட்டி இந்த மாதிரிலாம் முட்டையில் பணியாரம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சாப்பிடாதவங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.